சோஃபால எவ்வளோ இடம் இருக்கு. என்னமோ எல்லாரும் சோஃபால உட்காந்துட்டு இருந்துட்டு இவங்களுக்கு இடமே இல்லாத மாதிரி கீழே இறங்கி உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க பாரு. ஓய் ஓய் என்னாடி மாமனை மரியாதை இல்லாம ஊயின்னு கூப்பிடுற, மாமான்னு கூப்பிடு. கூப்பிடுறாங்க. என்னங்க சோஃபாலாம் ரொம்ப பிஸி போல, நிறைய பேர் உட்காந்து உங்களுக்கு இடமே இல்லாம கீழே இருந்து படிச்சிட்டு இருக்கீங்க. ஏன் சொல்ல மாட்ட? ஏன் சொல்ல மாட்டேனா? நீங்க எதுக்கு இப்ப இங்க இருந்து படிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு இங்க உட்காந்து படிக்கணும்னு தோணுச்சு, அதனால இருந்து படிச்சிட்டு இருக்கேன். சோஃபாலெல்லாம் உட்காந்தா அவ்வளோ கம்ஃபர்டபுளாவே இருக்காதுடி. சோஃபாலெல்லாம் ரொமான்ஸ் பண்றதுக்கு மட்டும்தாண்டி கம்ஃபர்டபுளா இருக்கும். எப்படி பேசுறாங்க பாரு. வீட்ல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சமயம் 11 ஆகுது. என்ன பண்ணுவாங்க? அப்போனா எல்லாரும் தூங்கிட்டாங்களா? ஏய் சும்மா கேட்டேன்டி. ஆமா நீங்க எதுக்கு கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? நீங்க எதுக்கு ரொம்ப நேரமா அங்கேயே பார்த்து பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பார்சல் எடுத்து ஷோல்டர்ல வச்சேன்ல, அதுக்கப்புறத்துல இருந்தே கொஞ்சம் வலிக்குதுடி. ஓ சொல்லிருக்கலாம்ல. இருங்க நான் ஃப்ரெண்ட் சைடு வரேன். பா. ஃப்ரெண்ட் சைடு வேண்டாம், என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கோ. ஏய் ஏய் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கல்ல, அதுக்காக சொன்னேன். நான் வந்து 2 நிமிஷம் கூட இருக்காது. ஓ ரொம்ப நேரம் நிக்கிறேன் நாமே, ரொம்ப நேரம் கல்ல. சரி உட்காரு வா. வரேன். ஏண்டி இப்போ என் கழுத்து வலிக்கிற மாதிரி தான் நீ உட்காந்துட்டு இருக்க. ஃப்ரண்ட்ல வந்து உட்காருனா அங்க உட்காந்துட்டு இருக்கல்ல நீ. இல்லைங்க, ஃப்ரண்ட்ல உட்காரணுன்னு தான் நினைச்சேன். நீங்க கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? அது ஞாபகம் வந்த உடனேயே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தேன். அப்படியெல்லாம் பார்க்காதடி. எதுக்கு இப்படி பிடிச்சி இழுத்தீங்க? பா, என் ஆளு கோவப்பட்டாலும் அழகுதான்டா. ஏய் செல்லக்குட்டி, பாரு அந்த உதட்ட பாரு, அப்படியே என்ன கூப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நான் போறேன். எங்க இப்ப போ பாப்போம். போக மாட்டேன், கையெடுங்க. போ, எடுக்க மாட்டேன். இப்போதான் நான் நின்றுட்டு இருக்கும் போது சொன்னீங்க இந்த பக்கம் திரும்பி பேச முடியலன்னு. இப்ப மட்டும் முடியுதா? இப்ப முடியுது. பொய். ஆமா போய் தான். இப்ப என்ன? கல்ல என்ன உட்கார வைக்கிறதுக்கு தான் பிளான் போட்டீங்க அப்போனா, கரெக்டு தானே? எஸ் ஆஃப் கோர்ஸ். அப்போ இங்கிலீஷ். கவி, உன்கிட்ட ஒன்று கேட்கட்டா? கேளுங்க. எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது தோணும்டி. எப்படி சொல்றது, எனக்கு எனக்கு ஒரு மாதிரி தோணும். உனக்கு அப்படி எதுவும் இல்லையா? ஒரு மாதிரியா? ஒரு மாதிரினா? ஒரு மாதிரினா இது போல இவ்வளோ செம்மையா இருக்க பொண்ணு எனக்கு கிடைச்சிருக்காளே அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப மாதிரி ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன் நான் மேல இருந்து குதிச்சா வந்திருக்கேன்? நான் உங்களுக்கு கிடைச்சதை நினைச்சு இவ்வளோ பெருமைப்படுறதுக்கு? ஆமா, எனக்கு நீ அப்படிதான். என்ன நிஜமா தாண்டி சொல்றேன். என்ன பொறுத்த வரையும் நீ ஸ்பெஷல். எனக்கும் தான். என்னது? நீங்க எனக்கு ஸ்பெஷல்னு சொல்றேன். ஏ நிஜமாவா சொல்ற? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஆமா, நீங்க எனக்கு எப்பயுமே ஸ்பெஷல் தான். ஆனா நான் நம்ப மாட்டேன்பா. நம்ப மாட்டீங்களா? ஏன்? ஆமா, நான் நம்ப மாட்டேன். இது ஒன்றும் நம்புற மாதிரி இல்ல. ஏன் நம்ப மாட்டீங்க? ஏன் நம்ப மாட்டேன்னா நம்பிக்கை வரல, அதனால நம்பாம இருக்கேன். பின்ன நான் எப்படி சொன்னா நம்புவீங்க? அதுவா, நான் என்ன சொன்னாலும் செய்வல்ல. நீங்க நம்பணும்ல, அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். சொன்ன வாக்கு மாறக்கூடாது. மாறவே மாட்டேன். மாறினா அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும். தண்டனையா? எது போல இருக்கும்? அதெல்லாம் என்னோட மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு. ஆமா, ஓகேவா? சரி ஓகே. சொல்லட்டா? சொல்லுங்க. மாமாக்கு லிப் டு லிப்பு இறுக்கின சொருக்கு சடி பார்ப்போம். லிப் டு லிப்பு இறுக்கி அணைச்சி கொடு. அதெல்லாம் முடியாது. சொன்ன வாக்கு மாறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், முடியாதுன்னு சொல்ற. அது நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல.
அப்போனா தண்டனையை அனுபவிக்கணும். தண்டனையா? ஆமாண்டி, சொன்னதை செய்யலைன்னா கண்டிப்பா தண்டனை அனுபவிக்கணும். ம், சரி சொல்லுங்க. நார்மலா கன்னத்துல கொடுத்தா போதும். ஆ? என்னடி எதை சொன்னாலும் ஆன ரியாக்ஷனே கொடுத்துட்டு இருக்க? ம்ஹும். ம்ஹும்னா கொடுக்க மாட்டியா? ம், கொடுக்க மாட்டேன். ஏன்? ம், ஏன்னா நான் இன்னும் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகவே இல்லை. என்ன ப்ரிப்பேர் ஆகலையா? ம், ஏண்டி அப்ப நான் இவ்வளோ நாளா ப்ரிப்பேர் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் உனக்கு கிஸ் அடிச்சனா? உங்களை பற்றி எனக்கு எப்படி தெரியும்? அடிப்போடி கிறுக்கி, மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டா. இவளுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்கப்புறம் தான் கிஸ் அடிக்கணும். எங்க இருந்துடா பிடிச்ச நான் இவளை? சை, அது எப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? எப்படி? ஒரு கிஸ் அடிக்கிறதுக்கு போய் ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணும்னு சொல்றியடி. ஐயோ, அதையே சொல்லாதீங்க. நான் அப்படிதான் சொல்லுவேனே, கிஸ் அடிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணுமா? எப்பாடி எப்பா, இவ மூளையெல்லாம் கொண்டு போய் மியூசியம்ல தான் வைக்கணும். சிரிச்சுக்கோடி, அது மட்டும்தான் உனக்கு தெரியும். மற்ற எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகணும், இதுக்கு ப்ரிப்பேர் ஆக வேண்டாம்ல. சிரிச்சுக்கோ சிரிச்சுக்கோ. என்ன பேசிட்டு இருக்கீங்க? பொடி, நீ மூடையே ஸ்பாயில் பண்ணி விட்ட. இடுப்புல இருந்து கையை எடுத்துட்டாங்க. ச்சே, பக்கத்துல வந்து உட்காருடின்னு சொல்லி தப்பு பண்ணிட்டேன். நான் அமைதியா உட்காந்து படிச்சுட்டு இருந்திருக்கணும். இவளை கூட்டு பக்கத்துல உட்கார வச்சேன்ல, எனக்கு இதெல்லாம் தேவைதான். படிக்கிறதுக்கான மூடும் போச்சு, ரொமான்ஸ் பண்ற மூடும் போச்சு. ஆமா, இந்த சிரிப்பு மட்டும் ப்ரிப்பேரே ஆக வேண்டாம், கணக்கே இல்லாம வந்துடும். ஆனா ஒரு கிஸ் அடிக்க சொன்னா ப்ரிப்பேர் ஆகணுமா மேடம்க்கு? ப்ரிப்பேர் அவளும் அவ ப்ரிப்பேரும். இந்தாடி எலும்பி போ நீ. ம், எனக்கு வேணும்னா நான் போய்க்கிறேன். ஹம்? ஏய் ஏய், என்னடி, என்ன வேணும் உனக்கு இப்போ? உங்களுக்கு என்ன வேணும்? நீ தான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலல்ல, எழுச்சு போ. ம்ஹும். ஆமா, ப்ரிப்பேர் ஆகாதவங்களாம் என்கிட்ட இருந்து பேச வேண்டாம். அப்போனா உங்களுக்கு எதுவும் வேண்டாம். ம், ம் ம், ஆமா, எதுவும் வேண்டாம். ம்ஹும். நிஜமாவா? ஐயோ, ஒரு மாதிரி பேசுறாளே. எலும்பி போ. ம்ஹும். மாட்டேன். மாட்டியா? இங்கிருந்து என்ன பண்ண போற? ம், நான் என்னமோ பண்றேன். உங்களுக்கு ஏன்? என்னடி பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு? இனிமே எல்லாம் அப்படித்தான். வேண்டாண்டி, நீ ரொம்ப லிமிட்டை கிராஸ் பண்ண வைக்கிற என்ன. அப்புறம் ஏடா கூடமா ஏதாவது நடந்துடுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ம்ஹும். பாரு, மறுபடியும் அதே போல திமிராவே உட்காந்துட்டு இருக்கா. ம், நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்ன உன்னோட சேட்டைக்கு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. அப்படித்தான் பண்ணுவேன். அப்படித்தான் பண்ணுவியா? அடிங்கொய்யால. ம், பண்ணுவியா பண்ணுவியா? ம், விடுங்க. பண்ண மாட்டேன்னு சொல்ல விடுறேன். பண்ணுவேன். பண்ணுவியா? போதும், இனி சேட்டை பண்ண மாட்டேன். ம், இனி நீ சேட்டை பண்ணணும். சேட்டை பண்ணாதான் இந்த ஆதித் மாமா உன் கண்ணத்துலலாம் எச்சி ஆக்க முடியும். ம்ஹும். நானும் எச்சி ஆக்குவேன். சரி, நீ ஒன்றும் தர மாட்டியா எனக்கு? நான் இன்னும் ப்ரப்போஸே பண்ணல. ம், ப்ரப்போஸ் பண்ணாதான் இப்போ கொடுப்பியா? ம், சரி, இப்போ பண்ணு. ம்ஹும். பின்ன எப்போ பண்ண போற? நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா. அப்போ வேலை அதெல்லாம் கிடைக்கும். எனக்கு ம், கண்டிப்பா கிடைக்கும். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்க? ஆமா, பாருங்க, செம்மையா ஒரு வேலையில கேருவீங்க நீங்க. ம், ஆமா, உன் வாக்கு பழிக்கட்டும். கண்டிப்பா பலிக்கும். சரி, அப்போ நான் இப்போ கிடையாது, அப்படிதானே? ம், ஆமா. பொடி பொறுக்கி, லவ் பண்ற மாதிரி பாப்பாலாம், லவ் பண்ற மாதிரி பேசுவாலாம், ஆனா ப்ரப்போஸும் கிஸ்ஸும் கிடையாதான். பொறுக்கியா? ஆமாண்டி, பொறுக்கி. ஏங்க, பொண்ணுங்க தான் பசங்களை அப்படி சொல்லுவாங்க. நீங்க என்ன என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ பொறுக்கி தானே காமிச்சா, நான் உன்னை பொறுக்கின்னு தான் சொல்லுவேன். ஆனா இது புதுசா இருக்கு. புதுசோ பழசோ, நீ பொறுக்கி தான். எனக்கு புது பேர் வச்சிருக்கீங்க நீங்க. அப்போனா ஆமாண்டி, பொறுக்கி 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 பொறுக்கி. நீங்க
கூப்பிடும்போது ரொம்ப க்யூட்டா இருக்கு. பொடி. எல்லாத்துக்கும் கடைசியில இந்த சிரிப்பை மட்டும் போட்டுரு. போர்க்கி. க்யூட்டா இருக்கு. கியூட்டா இருக்கா? அப்ப மாமாக்கு கிஸ் கொடு பாப்போம். ம், அதெல்லாம் கிடையாது. ஓ சரி போ. போட்டா? சீக்கிரம் போ. அப்ப சரி, டாடா பாய். ஏய் இரு. என்ன போக சொன்னீங்கல்ல, நான் போறேன். என்னை மீறி போயிடுவியா நீ? ம், முடியாதா என்ன? தைரியம் தைரியம். ஆமா. என் பொண்டாட்டி ஆகணும்னா கொஞ்சம் தைரியம் வேணும் தான். இருக்கட்டும் இருக்கட்டும். என் செல்ல குட்டிக்கு வெக்கத்தை பாரு. ம், ரொம்ப நேரம் ஆச்சு, போய் உறங்கலாமா? உறங்கணுமா? ம். போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு அப்புறம் போலாம். ம். ஹாய் மக்களே, என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. Thank you so much and love you all.